எல்லாருனாலையும் ஆச்சரியப்பட்டு பார்க்கப்பட்ட மற்றும் நம்ம சேனல் அதிகமா கேட்கப்பட்ட ஒரு காரை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் பெஸ்ட் கார்ஸ் இன் இந்தியா சீரிஸோட எபிசோட் 1க்கு நம்ம பார்க்க போறோம் மஹேந்திரா V6. பெஸ்ட் கார்ஸ் இன் இந்தியா சீரிஸோட எபிசோட் 1க்கு நம்ம பார்க்க போறது மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அண்ட் இனியும் எல்லாராலையும் திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு கார் என்ன மஹேந்திராவோட BE6. ஒரு 6 முக்கியமான ஃபேக்டர்ஸ் வச்சு இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்க போறோம். நம்பர் 1 எக்ஸ்டீரியர், அதுக்கப்புறம் இன்டீரியர், அதோட ஃபீச்சர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், ரேஞ்ச், வேல்யூ அண்ட் ஆஃப்டர் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஃபைனல் வேர்டிக்டோட கொடுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைட் ப்ரொஃபைல் பார்க்குறப்போ ஸ்டைலிஷான டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிற மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பியானோ பிளாக்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு ப்ரீமியம் காசில் மட்டுமே வரக்கூடிய அந்த ஒரு கலர் அண்ட் டிசைன் அது சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா R19 டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 19 இன்ச்சில் இருக்கிறது. பட் EV காசுக்கு மட்டும் ஸ்பெஷலான அந்த ஒரு டயர்ஸ் R19 வேற லெவலில் இருக்கு சைடு. இதோட ரியர் வியூ பார்த்தது எல்லாருமே பயங்கரமா இது பேட்மேன் கார்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணி இப்போ அவங்களே பேட்மேன் எடிஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலேயே 300 கார் தான் இருக்க போகுது. அதோட புக்கிங் ஆன்லைன்ல மட்டும் தான். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேப்ஷன் டேட்ல இருந்து கொடுக்குறேன். இது பிளைனா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, பட் இது ஒரு எலக்ட்ரிக் டிஃபாகர் அண்ட் டிமிஸ்ட். இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா எதுவுமே நிற்காது. அந்த பாசார் எலக்ட்ரிக் வந்து ஃபுல்லா அது எல்லாத்தையுமே வைப் ஆஃப் பண்ணி விட்டுரும். அண்ட் டிசைன் சூப்பரா இருக்கு. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா இது வந்து மஹேந்திராவோட லோகோ, இன்ஃபினிட்டி லோகோ கொடுத்துருக்காங்க. EV காஸ்க்காக, பான் EVஸ்க்காக. பயங்கரமான ஒரு பூட் ஸ்பேஸுங்க, மேசிவ் பூட் ஸ்பேஸ். ரிவர்ஸ் கேமராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் இதுதான். நெக்ஸ்ட் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். இன்ஃபோடைன்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12.3 இன்ச்சில் ஒரு மேசிவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் 360 டிகிரி கேமரா அவ்வளோ ஃபைனஸ்டா, அவ்வளோ சினிமேட்டிக்கா பாருங்க. 3Dல எப்படி தெரியுது பாருங்க காரு. அண்ட் நெக்ஸ்ட் அலெக்சாவோட அசிஸ்ட் இருக்கு. அண்ட் ஆம்பியன்ட் லைட் நீங்க மேலே பார்த்துருப்பீங்க, பட் இப்போ வெளிச்சம் இருக்கிறனால லைட்டாக தெரியுதான்னு தெரில. நெக்ஸ்ட் EV கார் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு முக்கியமான செக்மெண்ட் எனர்ஜி. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் போட்டிருக்கீங்க, அது எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் ஓடும், இப்போ கரண்ட் சார்ஜ் என்ன இருக்குது, என்ன மோடில் யூஸ் பண்ணுறீங்க, பேட்டரி கண்டிஷன் என்ன, எல்லாமே. ஸோ சார்ஜ் பற்றியும் பேட்டரி பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த சிங்க்கை மட்டும் அப்படி எடுத்து விட்டுட்டு, ஸோ இந்த சைட் என்னோடய டிரைவர் சீட்டுக்கு நான் நல்லா கம்மி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். அடுத்து டிரைவர் பக்கத்தில் இருக்க பேசஞ்சருக்கு வார்மாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈகோ சென்ஸ்னு ஒரு வேறு லெவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ டைமில் ஓட்டியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, எந்தெந்த நாள் என்னென்ன ஓட்டியிருக்கோம், இது இல்லாமல் ஒவ்வொரு ட்ரிப்புக்கு கரெக்டாக நீங்கள் பிரேக்கிங் வந்து ஹார்ஸ் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி ஓட்டுறீங்க, என்ன ஸ்பீடில், இன்னைக்கு நாளோடது, இந்த வாரத்தோடது, இந்த மாதத்தோடது பாருங்கள். நீங்கள் பிரேக் வந்து எவ்வளோ எப்படி அழுத்தி ஓட்டுறீங்களா, ஆக்சலரேஷன் எப்படி கொடுத்து ஓட்டுறீங்க, என்ன ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறீங்க, இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்கோரும் கொடுக்குது. வா, அட்வான்ஸ்டு. இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எந்த கார்லையுமே நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன ஃபீச்சர்ஸ். கேலரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கேலரிக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் யாராவது நீங்களாம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட உட்காந்து பார்ப்பா நம்ம எடுத்த ஃபோட்டோஸும் பார்க்கலாம். இதே பசங்களாக இருந்தால் உட்காந்து ஃபோட்டோ வீடியோலாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்ரூமிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே காரே அந்த பார்ட்டி மோடில் நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் அந்த DRLs எல்லாம் எரியும், பின்னாடி உட்காந்து அந்த B6 லோகோ கிட்ட பயங்கரமாக அந்த டிசைன்ஸோட பாப்பப் ஆகி டான்ஸ் ஆடுற பார்ட்டி மூடில் போகும். ஓகே, வெஹிக்கிளே வந்து சாஃப்ட்வேர் ஓரியன்ட் தான். மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த கார் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபீச்சர் என்னன்னா விஷன் எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது HUDன்னு சொல்லுவாங்க, ஹெட்ஸ் அப் டிஸ்பிளேன்ட்டு. ஓகே, ஸோ நம்ம வெஹிக்கிளோட டிரைவர் டிஸ்பிளே இண்டெக்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற விண்ட்ஷீல்டில் ப்ரொஜெக்ட் ஆகி காட்டும். ஸோ நமக்கு ரோட் வியூ பெட்டராக இருக்கும். 0 இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் பேட்டரியோடது ரேஞ்ச் காட்டிட்டு இருக்குங்க. கூட அதில் இந்த ரேஞ்ச் பாருங்க 275 கிலோமீட்டர் கூட 68 பேட்டரி சார்ஜ் காட்டுது. ஓ, மேப்பும் இதே இடத்துல வந்துருங்களா? மேப்பும் வந்துடும். ஓ, ஸோ அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல மேப் வந்துடும் நமக்கு. நைஸ். 60 கேமரா ஆக்சஸ் இருக்குங்களே, இதை உங்க ஃபோன்லயே நீங்க வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ்டியோ ஃபேமிலிட்டியோ யார்ட்டே கொடுத்தீங்கனாலும் வெஹிக்கிள் எந்த லொகேஷன்ல இருக்கு, வெஹிக்கிள் சுற்றி இருக்கிற கேமராஸை நீங்க லைவ் ஃபீட் பார்த்துக்கலாம். இப்போ இங்க வெஹிக்கிள் சுற்றி இருக்கிற கேமராஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல்ல மீஃபாரியோன்னு ஆப் கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம லாகின் பண்ணியிருப்போம். ஓகே, அந்த ஆப்ல போனோம்னா இந்த 360 கேமரா இங்க இருக்கிறத நம்ம மொபைல் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ செகண்ட் ஃபேக்டர் இன்டீரியர் அண்ட் தேர்ட் ஃபேக்டர் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அண்ட் ஃபோர்த் பெர்ஃபார்மன்ஸ். கெட் ரெடி. ஸோ லிவரை ஃப்ரண்ட் பேக்குன்னு எடுக்காம ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணா அதுவே என்ன ஆப்ஷனுக்கு என்னமோ அதுக்கு மாறிக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ் கைஸ். இந்த கார் 0 to 100 ரீச் ஆக 6.6 செகண்ட்ஸ் மட்டும்தான். இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ் வரைக்கும் போகும். அப்பா. இதோட பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 282 பிஹெச்பி பவர். டார்க் வந்து இனிஷியல் டார்க்கே 380 நியூட்டன் மீட்டர். இதில் மொத்தம் 4 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. ஓகே. டிஃபால்ட்டுன்ற மோடு இருக்குது. அப்புறம் ரேஞ்ச், எவ்ரிடே, ரேஸ் 4 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. ஓகேங்க. இப்போ டிஃபால்ட்டில் ஓடுது. எஸ், இப்போ ரேஸில் போட்டிருக்கோம் நம்ம. ஓ, ரேஸில் போயிட்டு இருக்கா? அதான் பயங்கரமாக இருக்குது ஓட்டுறதுக்கே. ரேஸில் போட்டு ஓட்டுற வண்டி அப்படியே பறக்குது. நெக்ஸ்ட் மோடுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் டிஃபால்ட் மாறிடுச்சுங்களா? ஓட்டோட்டே மாறிடுச்சு. ஓட்டோனே மாறிடுச்சு. ஆன் டிரைவிங்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் மோட்ஸ். ஓ. இப்போ அந்த பிரிட்ஜில் ஏறுறப்ப ரேஸ் மோட் போட்டோம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் அழுத்தி பார்க்கலாம். அழுத்துறப்ப ஒரு 100 ரீச் ஆகிறப்பே உங்களுக்கு அதை முடிஞ்சால் அங்கே இது பண்ணுங்கள். ஓகே. தெரியுற மாதிரி பாருங்க. 100 ரீச் போற மாதிரி தெரியல உங்களுக்கு ஆக்சுவலா அந்த ஃபீல் இருக்கும். ஒரு 100 ரீச் ஆனாலுமே மற்ற கார்ல 100 ரீச் ஆறப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல. இப்போ எதுவுமே பெருசா உங்களுக்கு தெரியாது. இப்போ 60ல போறோம்ன்றதே அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் நீங்க 100 அழுத்தினாலுமே ரொம்ப உங்களுக்கு இதா தெரியாது. கரெக்ட். டிஃபால்ட் மோட பயங்கரமா இருக்கு. ஓ, அப்படியே இன்னும் நல்லா அதுக்கு டார்க்கா இது வந்துட்டு ஓபன் ஆகுது சொல்லுவாங்க. ஓ, அந்த ஜி ஃபோர்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியுது அப்படி சொல்லுங்க. ஏன்னா அதே ஆக்சிலேட்டர் அப்படியே வச்சிருக்கேன். நீங்க மோடு மாத்தினா அப்படியே இழுக்குது. ஓ, அது பேர் தான் ஜி ஃபோர்ஸ்ங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓ, என்னங்க பா. ஓ, ஆக்சிலரேஷன் அண்ட் பிரேக்கிங் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ். வேற மாதிரி இருக்கு ப்ரோ. வேற லெவல் இட் இஸ். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது ஹைப்டு கிடையாதுங்க, இது ஓவர் ரேட்டடும் கிடையாதுங்க, இது வந்து வேற லெவல். இது வா வேற மோடுங்க ப்ரோ. அடுத்து நம்ம லோக்கல் யூஸ் பண்ணுறவங்க ரேஞ்சில் போனோம் உங்களுக்கு பெட்டர் மைலேஜ்ன்றப்ப அதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு மோட் கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் மோடு. ஓகே. மாத கடைசி ஆரம்பத்தில் அந்த மோடு, அப்புறம் மாச கடைசியோ நமக்கு இதுல காரணம் அந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு ரேஞ்ச் இருக்கிறப்போ அந்த மோடு, ரேஞ்ச் இல்லாதப்போ இந்த மோடு. இது வந்து ரேஞ்ச் மோட் தான். இது ரேஞ்ச் மோட். பட் நல்லா தான் இருக்கு ப்ரோ. ரொம்ப எல்லாம் பிக்கப் டிராப் ஆகல, நல்லா தான் இருக்கு. அது பயங்கரமா இருக்கு. இந்த NFSல எல்லாம் அந்த நைட்ரஸ் ஓபன் ஆகும் தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்காது. இது சூப்பரா இருக்கு. இன்னொரு மோடுங்க ப்ரோ. இது எவ்ரிடே மோட். எவ்ரிடே வந்துட்டு ரேஞ்ச்க்கும் எவ்ரிடேக்கும் எவ்ரிடே வந்துட்டு நம்ம டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கும். சோ நம்ம ரெகுலரா ஒரு ஸ்பீட்ல நமக்குன்னு ஒரு இது இருக்கும் நம்ம டிரைவ் பண்றப்ப. சோ எவ்ரிடேல போட்டு ஓட்டனோம்னா அந்த இதுக்கு கன்வீனியன்ட்டா கொடுக்கும். ஓகே, சூப்பர்ங்க ப்ரோ. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ரேஞ்சுக்கு மிட்டான ஒரு இது. பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பெட்டரா இருக்கும், ஒரு பெட்டர் ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கும் ஆப்டிமைஸ்டா இருக்கும். சூப்பர். இன்னொன்று ஒரு கேட்சியான விஷயம் என்னங்கன்னா, உங்களுக்கு பெட்ரோல் டீசல் லவர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு என்னங்கன்னா ஆடியோ. இது வந்துட்டு இவி வெஹிக்கிள்னாலே ஸ்பெஷலாக அந்த சைலன்ஸ் தானே. ஆமாங்க இருக்குங்களா உங்களுக்கு இதில் அந்த இன்ஜின் சவுண்டை நீங்கள் கொண்டு வரலாம். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியருக்கு. இன்டீரியருக்கும் போட்டுக்கலாம், எக்ஸ்டீரியருக்கும் போட்டுக்கலாம். ஸோ வெஹிக்கிளோட சவுண்டிங்